ஜீரணத்துக்கு மருந்து. இது அவசியம் உங்கள் வீட்டில் தாய் எல்லாரும் நீங்கள் இதை எழுதி வச்சுக்கிடுங்க. ஏன்னு கேட்டால் அஜீரணம் எல்லாருக்கும் வரும். அதுக்கு என்ன பண்ணுறது? பட்னியாக கிடப்பீங்க? இல்லை, சொல்லித்தாரேன். இதுக்கு பேர் அஷ்டசூரணம். அஷ்டசூரணம். அஷ்ட அப்படின்னாக்க 8. வேற எதுக்கு சொல்லுவோம்? அஷ்டலட்சுமியும் ஏறி வளரணும்னு சொல்றோம் இல்ல, இந்த அஷ்டலட்சுமி மாதிரி இந்த அட்ட விஷயம். கருஞ்சீரகம், திப்பிலி, மிளகு, ஓமம், சுக்கு, இந்துப்பு, சீரகம், பால் பெருங்காயம். இதில் என்னெல்லாம்னு கேட்டாக்க, மிளகு இப்போ எல்லாத்தையும் ஒரே அளவு எடுக்கணும். இப்போ மிளகு இதை இந்த கரண்டியால் 2 எடுத்துப்போம். இது நிறைய செஞ்சு வச்சுக்கலாம். இது ஒன்றுமே கெட்டு போகாது. இது வறுக்கணும். இப்படி ஒன்றொன்னா இந்த கரண்டியால் இதை அழகாக பார்த்தீங்களா, குழிக்கரண்டி, எண்ணெய் கரண்டி, இதில் 2 போடுறேன். போட்டு வறுத்துறணும். இலை வறுப்பாக வறுக்கணும், ரொம்ப காந்திரக்கூடாது. அடுப்பை நல்ல சின்னதாக வச்சு இம்புட்டூண்டு எரியும் போது தொட்டு பார்த்தா சுடணும், அவ்வளோதான், செவந்துடக்கூடாது. சரி, இப்போ மிளகா போட்டு வறுத்துருவோம். ரொம்ப அடுப்பை சின்னதாக வைக்கணும். இந்த மிளகு வறுக்கும் போது அது உள்ளுக்குள்ள ஒரு எண்ணெய் இருக்கும், அந்த வாசம் வரும். லேசா இளவறுப்பு தான் எல்லாமே. நான் உள்ள கை வச்சு பார்க்குறேன், நீங்களாம் வச்சிடாதீங்க, உங்களுக்கெல்லாம் சுற்றும். எனக்கெல்லாம் பழக்கம் ஆச்சா. இப்போ இந்த மிளகு நல்லா சுற்றுச்சு. ஆறட்டும். இப்போ ஓமத்தை போட்டுப்போம். அந்த அளவே தான். எந்த அளவு மிளகு எடுத்தோம்ல அதே அளவு. 1. உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன கப்பு எடுத்துக்கிடுங்க, அதை செஞ்சு வச்சுக்கிடுங்க, எப்போ வேணால் சாப்பிடலாம். நான் சொல்லித்தாரேன். பேதி ஆச்சுன்னா தேனில் குழைச்சி சாப்பிடணும். அஜீரணமாக இருந்துச்சுன்னா வெந்நீரில் சாப்பிடணும். சுற்றுச்சு, அது போதும். இப்போ ஓமத்தை வறுத்துட்டோம், மிளகை வறுத்துட்டோம். இனி திப்பிலி. திப்பிலி பெரிய மருந்துங்க, ரொம்ப பேருக்கு அது தெரியாது. இதுக்கு இங்கிலீஷில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? லாங் பெப்பர்ஸ். அது பெப்பர், இது கேரம் சீட்ஸ். எல்லாம் சொல்ல வேண்டியிருக்குல்ல, நீங்கள்லாம் இங்கிலீஷில் தானே படிச்சிருக்கீங்க. அதா 1 2. அடுப்பை சின்னதாக வச்சுட்டு திப்பிலி. இதோட வேருக்கு கண்ட திப்பிலியும் தேசாவரம் பாங்க. தேசாவரங்கிறது அந்த வேறு. ஆக மொத்தம் வேறு, காய் எல்லாமே மருந்து பாருங்க. தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. இப்போ அரிசி, இந்த திப்பிலியும் வறுபட்டாச்சு. இனி சீரகம் அதே அளவு, எல்லாம் சம அளவு. சீரகம் பார்த்தீங்கன்னா லேசா படன்னு வெடிக்கும். கொஞ்சம் சூடானாலே அது வெடிக்கும். போதும், அடுப்பு அமர்த்திடும். சீரகம், அப்புறம் கருஞ்சீரகம்,
அதுவும் அதே அளவு. எங்களுக்கெல்லாம் கருஞ்சீரகம்னா என்னன்னு தெரியாதுன்னு சில பேர் சொல்லலாம். உங்களுக்காகத்தான் இந்த நான் எடுக்கிறது எல்லாத்தையும் இப்படி ஜூமு 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 ஜூமுன்னு க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்கல்ல, பார்த்துக்கிடுங்க. கருஞ்சீரகம்னா எப்படி இருக்கும், திப்பிலின்னா எப்படி இருக்கும், ஓமம்னா எப்படி இருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஆத்தா தா சுற்றுச்சு, அவ்வளோதான். இளவறுப்பு. அடுத்து பால் பெருங்காயம். வாங்க, இதை எப்படி நீங்கள் அளப்பீங்க அப்படின்னு கேட்பீங்கல்ல. அளக்க வேண்டாம், இதுக்கு உண்டானதை போட்டால் போகிறோம். இப்போ இந்த இவ்வளோ நம்ம சின்ன சின்ன ஸ்பூன் தானே எடுத்தோம், அதுக்கு இந்த 2 பால் பெருங்காயம் போதும். இதை வறுக்கணும். இதுக்கு வெள்ளைக்காரன் தான் பேர் வச்சிருக்கிறேன், அசஃபோட்டிடா. அப்படின்னா ஊரை தொலைக்குது நாத்தம்னு அர்த்தம். அவனுக்கு நாத்தமா தோணி இருக்கு, நமக்கு இது ரொம்ப நல்லது இல்ல. நம்ம ஊறுகாலெல்லாம் இந்த பெருங்காயம் போடலைன்னா எப்படியா. இன்னொன்று கூட்டு பெருங்காயம், அது இதே மாதிரி எடுத்து அதில் கோதுமை மாவெல்லாம் கலப்பாங்க, அது கூட்டு பெருங்காயம். இது பால் பெருங்காயம், அது ஒரு மரத்துலேருந்து எடுக்கிற பிசின் பாருங்க. வறுக்கவும் இது ஒரு மாதிரி கரகரன்னு ஆயிரும். இதுக்கு வாசனை ஜாஸ்தி, இது போடுறதா இருந்தாக்க கொஞ்சமா போடணும். ஆச்சா, நீ என்ன பாக்கி? சுக்கு. இந்த சுக்கை பத்தி ஒரு கதை சொல்லணும். இந்த நல்ல இளம் இஞ்சி நல்லா முதுன்னு இருக்கும், உள்ள தண்ணி கோத்துக்கிட்டு நல்லா இருக்கும், செவப்பா இருக்கும்ல. அதை முத்துறதுக்கு முன்னால எடுத்துருவாங்க. எடுத்து ஒரு சுண்ணாம்பு தொட்டிம்பாங்க, ஒரு 1% சுண்ணாம்பை போட்டு நிறைய தண்ணியை ஊற்றி அதில் இதை ஊற போட்டுருவாங்க. அது ஒரு நாள் ஊறின பிறகு எடுத்து வெயிலில் காய வைப்பாங்க. அதுதான் சுக்கு. இப்போ நம்ம வீட்டில் இஞ்சி காஞ்சா சுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. உங்கள் வீட்டில் இஞ்சி ஃப்ரிட்ஜில் காஞ்சிருது, அது சுக்காயிருமா? ஆகாதுல்ல. அதை அந்த சுண்ணாம்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சு இந்த தோலெல்லாம் சீவி எடுப்பாங்க. கத்தியை வச்சு சீவ மாட்டாங்க. மூங்கில் இருக்குல்ல, மூங்கில 2ஆ பொளந்து 3ஆ பொளந்து இந்த பிளாச்சும்பாங்கல்ல, மூங்கில வச்சு அதில் அப்படியே தேய்ச்சி தோலி எடுப்பாங்க. இந்த இஞ்சியோட தோல் விஷம் சொல்லிவிட்டேன். சுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் இரும்பு உரல்ல போட்டு நங்கு 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 நங்குன்னு இடிக்கணும். எனக்கு முத்து பேச்சு இடிச்சு கொடுத்துருவா. முத்து பேச்சு, நிறைய வேலை இருக்கு பிள்ளை, வா. ஒன்னொன்னா போட்டு இடின்னு சொல்லணும் அவளை. அம்பிட்டுதான் ஆச்சு. சுக்கு. அடுத்து அடுப்பு கொஞ்சம் ஆறட்டும். ஆறும்போது இந்துப்பு சொன்னேன்ல, இது காலா நமக்குங்கிறது வேற, அது வேற மாதிரி கட்டியா இருக்கு. இது இந்துப்புன்னு கேட்டா அது கடையில் போய் என்ன தெரியுமா சொல்றான், சேந்தா நமக் அப்படிங்கிறான். அதுல நம்ம சாப்பிட்ற உப்பு இருக்குல்ல, அதுல சோடியம் ஜாஸ்தியா இருக்கும், இதுல பொட்டாசியம் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றாங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்காதீங்க. நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன், ஏயா எந்த உப்பு போட்டா என்னன்னு. இல்லைம்மா, இந்த சோடியம் வேண்டாம், இந்த இந்துப்பு போட்டே நீங்கள் சமையல் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு சொன்னார். ப்ரெஷர்லாம் ஒன்றும் இல்லை, அது என்னமோ அவர் சொன்னார், கேட்டுக்கிட்டேன். இப்போ இதுக்கு ரொம்ப சுட வேண்டாம், அந்த ஏற்கனவே சூடாக இருக்குல்ல, இந்த அதுவும் அதே தான், ஒரே அளவு. சில பேர் நினைக்கலாம், இந்த பொண்ணுத்தாய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ பாட்டு இஷ்டத்துக்கு அள்ளி போடுறா, எங்களுக்கு எப்படி புரியும், அளவே தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்காகத்தான் அளந்து போட்டுட்டேன். சொல்லுவாங்கல்ல, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு, அடுப்பில் போட்டாலும் அளந்து போடுறேன். இப்போ அவ்வளோதான். இப்போ 8 சரக்கு
ஐயோ, சரக்குன்னு உடனே நீங்கள் எல்லோரும் தப்பாக நினச்சிடாதீங்க. சரக்கு அப்படின்னா மருந்து சரக்குக்கு சரக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாதிரி மருந்துகளுக்கு நம்ம நாட்டில் மூலிகை சரக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம 8 பொருள் போட்டோமே, கருஞ்சீரகம், சீரகம், ஓமம், மிளகு, திப்பிலி, இந்துப்பு, சுக்கு, ஓமம் எல்லாம் சொல்லிட்டேன்னா பால் பெருங்காயம், இந்த 8ஐயும் போட்டாச்சு. இப்போ அது நல்லா ஆறணும். நல்லா முரத்தில் போட்டு ஆற வச்சுட்டு உரல்ல இடிக்கலாம். உரல்ல இடிச்சிட்டு அதை சலிச்சிட்டிங்கனாக்கா அந்த கப்பி இருக்குல்ல, அதெல்லாம் அப்புறம் உங்கள் மிக்சியில் போட்டு பொடிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த அஷ்டசூரணம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா கெட்டு போகாது. இதை விட நல்ல மருந்து கிடையாது அஜீரணத்துக்கு. நீங்கள் என்ன செய்யலான்னாக்கா, நல்ல வெந்நீரை வச்சுக்கிட்டு அந்த பொடி அப்படி கையில் போட்டுக்கிட்டு, இல்லை ஸ்பூன்லேயே எடுத்து அப்படி வாயில் போட்டு நல்ல ருசியாக இருக்கும். போட்டு வெந்நீரை போட்டு கடகடான்னு குடிச்சிட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் நேரத்தில் பாவ் அப்படின்னு ஏப்பம் வரும். அப்படின்னா இந்த வயிறில் இருக்கிற வாயு கீயு எல்லாம் சரியாக போயிடும், செரிமானம் ஆயிடும். அதுக்காக நீங்கள் நான் இம்புட்டு திம்பேன் அப்புறம் உங்கள் அஷ்டசூரணத்தை சாப்பிடுவேன்னு சொல்லக்கூடாது. சாப்பிட்றத கொஞ்சம் மிதமாக சாப்பிடுங்க. வயிற்றுக்கு மேலே ஒரு இம்புட்டு இடம் விட்டு வைக்கணும். இது வரைக்கும் இருக்கக்கூடாது. நீங்கள் ஏப்பம் விட்டால் புளி ஏப்பம் வரும். அதெல்லாம் வேண்டாம். சாப்பிட்றதுல ஒரு ஆசையை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். எவ்வளோதான் திங்க முடியும்? அதனால நான் சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஐயோ, நல்லா சாப்பிடாதேன்னு சொல்கிறா இவ அப்படின்னு நினைக்காதீங்க. சாப்பிடுங்க. அதுக்கு மேலே தண்ணி குடித்த பிறகு கூட இவ்வளோ இடம் இருக்கணும் காற்றுக்கு. அப்போ தான் அது செரிமானம் ஆகும். நீங்கள் எப்பாச்சும் வயத்தில் கை வச்சு பார்த்துருக்கீங்களா? அது என்னமோ பொழுக்கு 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 அப்படி இந்த கொல்லம் தூர்த்தி மாதிரி அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு கேட்டால் அதான் ஜீரணம் பண்ணுது. ஒன்றொன்னா போட்டு பிணைஞ்சு நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்களோ அத்தனையும் பாவம் இல்லை இந்த வயிறு. அதால் எவ்வளவுதான் முடியும்? அதுக்கு தான் அது ஜீரணம் ஆகிற அளவுக்கு மட்டும் சாப்பிடுங்க. அப்படியே ஜீரணம் ஆகலைன்னாக்கா இதோ இந்த அஷ்டசூரணம் இருக்கவே இருக்குது. இது எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய விஷயம். கடையில் போய் சோடா குடிப்பேன் அவங்க சில பேர். ஜீரணம் ஆகலை, நான் ஜிஞ்சர் சோடா குடிச்சிட்டு வந்தேன்னு. கடைக்கு ஏன் போகிற? வீட்டில் இந்த சூரணம் பண்ணி வச்சுக்கிட்டா. சூரணம் அப்படின்னாக்கா என்ன? பொடி. முதல்ல இந்த ஜீரண பொடியை இன்றைக்கி செஞ்சு நீங்கள் எல்லார் வீட்லேயும் எழுதி வச்சுருக்கீங்கல்ல, அழகாக பொடிச்சிடணும். இந்த பொடி மாதிரி ஜீரணத்துக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. பேதி இருந்துச்சுன்னா கூட தேனில் குழைச்சி சாப்பிட்ணும். அது மலத்தை கட்டிப்பிடும். இது போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஜீரணம் ஆகிடும். ஆக மொத்தம் எப்படி எதை சாப்பிட்ணுங்கிறத புரிஞ்சுக்கிடணும். இப்போ இதை போய் பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அஷ்டசூரணம் ரெடி ஆயிடுச்சு. இளவருப்பா வறுத்து இது எல்லாத்தையும் நல்லா உரல்ல இடித்து சலிச்சு பாக்கி இருக்கிற அந்த கப்பியெல்லாம் மிக்சியில் போட்டு எங்கள் முத்து பேச்சு அப்படியே பாருங்க, ஆஹா பட்டா பொடிச்சிட்டு வந்துட்டா. இப்போ இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடினா நினைவு இருக்குமா? 8 8 மருந்து சரக்க வறுத்துக்கோ, வறுத்ததை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோ. என்னதுக்கு? அதுதான் அந்த அஷ்டசூரணம். இந்த 8ங்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ரஜினி பாஷா படம் இருக்குல்ல, 8 8, அதே 8 தான். இந்த 8 மருந்து சரக்கையும் இளவருப்பா வறுத்து பொடிச்சு எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. லேசாக அஜீரணமாக இருந்துச்சா கண்டதை சாப்பிடாதீங்க. இது 1 ஸ்பூனு, அப்புறம் கொஞ்சம் வெந்நீர். இதுவே பேதி ஆச்சுன்னாக்கா இது 1 ஸ்பூனு தேனில் குழைச்சி நல்லா சாப்பிட்டுட்டீங்கன்னாக்கா இதை விட ஒரு மருந்து வீட்டில் கைகண்ட மருந்து வேற இல்லை. அதனால என்ன சொல்ல வாரேன்டா, அஜீரணமாக இருக்கட்டும், பேதியாக இருக்கட்டும், வயிற்று பொறுமலாக இருக்கட்டும், இல்லை கேஸ் ரொம்ப சேர்ந்துக்குச்சு, எல்லாத்துக்கும் இந்த அஷ்டசூரணம் ரொம்ப நல்லது. நீங்களே பார்த்தீங்கல்ல, அதில் என்னெல்லாம் மருந்து சரக்கு சேர்த்தோம், எவ்வளவு நல்ல பொருள்கள். எல்லாம் சமையல் அறையில் இருக்கிறது தானே, தனியாக என்னத்தை போய் வாங்கிட்டு வந்திருப்போம் இல்லைங்களா?